ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனமி சேவை யூடியூப் சேனல். இனிமேல் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன்லாம் வரப்போகுது. ஸோ அதுக்காக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் tnpsc.government.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே உள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இப்படி ஓகே கொடுத்தீங்கன்னா புது ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட யூனிக் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. நான் இந்த மாதிரி போடுறேன். இன்கேஸ் ஐடி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நம்பர் காம்பினேஷன் ஏதாவது எக்ஸ்ட்ரா போட்டு 05 02 அந்த மாதிரி உங்களுக்கு நம்பர் காம்பினேஷன் போட்டு நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை போட்டுட்டு நீங்கள் உள்ளதான் வந்து இங்கே வந்து லாகின் ஐடி வந்து யூனிக்காக இருக்கான்னு செக் பண்ணணும். யூனிக்காக இருந்துச்சுன்னா கீழே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போய் உங்களோட பாஸ்வேர்டு வந்து 2 தாட்டி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சேமாக இருக்கிறதா அப்படின்றத இதில் பார்க்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி போட்டுக்கோங்க. இமெயில் ஐடி வந்து உங்கள் கையில் இருக்கிற இமெயில் ஐடி இஸ் பெட்டர். ஓகேங்களா? அதை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே சுய விவரம் அப்படின்றதுல வந்து என்ன கேட்கணும், உங்கள் அப்ளிகண்ட்டோட பேர், அப்பா பேர், அம்மா பேர், இதெல்லாம் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட் அப்படி இல்லைன்னா 12th மார்க் ஷீட் அப்படி இல்லைனாலும் டிசியில் அப்பா அம்மா பேர்லாம் இப்போ வர டிசிலலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து தந்தையுடைய பூர்வீக மாவட்டம்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்கள் ஃபாதரோட ஓன் ஊர் எதுவோ அதை போட்டுக்கோங்க. அதாவது எப்படின்னா உங்கள் அப்பா வந்து ஆதார் அட்ரஸ் வந்து எந்த ஊரில் வச்சுருக்காரோ அந்த ஊர் போட்டுக்கோங்க. இட்ஸ் பெட்டர். ஏன்னா வந்து அப்பாக்கள் வந்து வேலை விஷயமா வந்து நீங்கள் ஒவ்வொரு ஊரில் இருந்திருக்கலாம். எந்த ஊரில் நிறைய வருஷம் இருந்தீங்களோ அந்த ஊரை போட்டுக்கோங்க. பெட்டர் ஆதாரில் இருக்கிற ஊர் என்னவோ அதை போட்டுக்கோங்க இங்கே தந்தையினுடைய பூர்வீக மாவட்டம் அப்படின்றதுல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரரின் பூர்வீக மாவட்டம் எதுவோ அதுவும் உங்கள் ஆதார் அட்ரஸில் வந்து என்ன மாவட்டம் வந்து இருக்கோ அந்த மாவட்டம் தான். நெக்ஸ்ட்டு உங்களோட ஜெண்டர் போட்டுக்கோங்க. இங்கே மதமில் வந்து நீங்கள் என்ன மதமோ அதை போட்டுக்கோங்க. இதை வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான். இங்கே கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு ஓகே நான் எதையோ ஃபில் பண்ணாதனால கேட்கலன்னு நினைக்கிறேன். சும்மா இப்படி ஒரு ஊரை போடுவோம். ஓகே, இந்த மாதிரி போட்டுப்போம். இப்போ கேட்குது. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணாதான் கீழே கேட்கும். இப்படி போட்டிங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இங்கே இஷ்யூ வந்து வித்தின் தமிழ்நாடுவாக தான் இருக்கும். இங்கே நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியை வந்து போட்டுக்கோங்க. நான் சும்மா ரேண்டமாக கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? போட்டு நான் இங்கே மேலே வந்து மதுரை போட்டிருக்கேன். ஸோ அதனால் கீழேயும் மதுரை போட்டாச்சு. கொடுக்கப்பட்ட மாவட்டம் இந்த மாதிரி எதாவது போட்டுப்போம். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னா, இன்கேஸ் நீங்கள் ஓல்டு கம்யூனிட்டி வச்சுருந்தீங்க, அந்த அட்டையில் வந்து கையில் எழுதி கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி கம்யூனிட்டி வச்சுருந்தீங்கன்னா அதோட டாப் லெஃப்டில் வந்து ரெட் கலர் இங்கில் வந்து செட் ஆஃப் நம்பர்ஸ் ஒரு 7 நம்பர் எழுதியிருப்பாங்க. 7 8 நம்பரும் இருக்கும். அந்த நம்பர் தான் வந்து உங்களோட சான்றிதழ் எண். கீழே அப்படியே கீழே ரைட்டில் பார்த்தீங்கன்னா சீல் வச்சுருப்பாங்க. அந்த சீலில் வந்து அவங்க தாசில்தாரா, ஹெட் குவார்ட்டர்ஸ் டெபுட்டி தாசில்தாரா, அவங்களோட பதவி போட்டிருக்கோம் கீழே சீலில். சீல் வச்சு சைன் போட்டிருப்பாங்க. அதில் வந்து இருக்கும். அதில் என்ன போட்டிருக்கோ அதை வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. சான்றிதழேன்னு நான் சொன்ன மாதிரி டாப் லெஃப்ட் கார்னரில் ரெட் கலரில் எழுதியிருப்பாங்க, அது போட்டுக்கணும். சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஓல்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து கீழே வந்து மறுபடியும் ஒரு சின்ன கையெழுத்து போட்டு டேட்டு போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த சீல் சைன் இருக்கிற இடத்துலையே ஒரு டேட் வந்து சைன் போட்டு கீழே கண்டிப்பாக டேட் இருக்கும். அந்த டேட் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப ஒரு மாதிரி புரியல, அவங்க எழுத்து புரியல, ரொம்ப இதுவாக தான் தெரியுதுன்னா அதில் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை போட்டுருங்க. ஓகேங்களா? இன்கேஸ் வந்து சைனில் வருஷம் இல்லை அப்படின்னா உங்கள் சர்டிஃபிகேட்டோட டாப்பில் வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர் வரிசையாக ஒரு நிறைய நம்பர் எழுதியிருப்பாங்க. அதில் கடைசி 2 டிஜிட் இருக்கும். இப்போ அது வந்து 08ன்னு இருந்துச்சுன்னா 2008, 06ன்னு இருந்துச்சுன்னா 2006, 99 இருந்துச்சுன்னா 1999. ஸோ இதுதான் வருஷத்தை அந்த மாதிரி பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சேமி மற்றும் தொடர் அப்படின்னு கொடுக்கும். இன்கேஸ் இந்த மாதிரி ஓடிஆர் பண்ணுற ப்ராசஸில் உங்களுக்கு வெளியே போயிடுச்சு, சைட் வேலை செய்யல, ஸ்லோவாக இருக்குது
அப்படின்றவங்க, நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு பேஜ் நான் இன்ன வரைக்கும் நம்ம முடிச்சோம்ல, இதை முடிச்சு நீங்கள் சேவ் பண்ணியிருக்கணும். சேவ் பண்ணவங்களுக்கு தான் இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து செய்யணும். ஓகேவா? இன்கேஸ் வெளியே போயிடுச்சுன்னா மறுபடியும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வரீங்க. இதை வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் போடுறோம். போட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு உங்களோட ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லாகின் ஐடி அதை போட்டுட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா சேவ் பண்ண ஆட்களுக்கு கீழே இங்கே பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டை இங்கே வந்து போடணும். போட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்லேருந்து இங்கே கண்டினியூ ஆகும். இதில் வந்து வழக்கம் போல் நம்ம குரூப் 4க்கு 8 படிச்சிருந்தாலே போதும் இல்லையா, அதனால 8 வரைக்கும் படிச்சிருக்கிறவங்க 8ஓட டீட்டெயில்ஸ் போடுங்க. நீங்கள் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, டிகிரி அதுக்கு மேலே படிச்சிருக்கீங்கன்னா எஸ்எஸ்எல்சி டீட்டெயில்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே உங்களோட பதிவு எண், ரிஜிஸ்டர் நம்பரும் சர்டிஃபிகேட் நம்பரும் வேறு வேறு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பட் சொல்கிறேன். உங்களோட எக்ஸாம் நம்பர் இங்கே போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த வருஷம் எந்த மாதம் வந்து தேர்ச்சி ஆனீங்க அப்படின்றத போட்டுக்கோங்க. உங்கள் பிறந்த தேதி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் டேட் ஆஃப் பர்த் பேர்லாம் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த போர்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்றத இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் டாப் ரைட் கார்னரில் இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜில் படிச்சிருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க. கீழே அட்ரஸ் வழக்கம் போல். இந்த அட்ரஸ் எல்லாமே உங்களோட ஆதாரில் என்ன இருக்குது. இன்கேஸ் நான் ஆதாரில் இருக்கிற அட்ரஸில் இல்லை, வேறு வீட்டில் இப்போ புதுசாக வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. தொடர்பு முகவரின்னு இருக்கா, இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போ கரண்ட்டாக இருக்கிற வீட்டோட அட்ரஸ் போடணும். நிரந்தர முகவரியில் உங்கள் ஆதார் இருக்கிற அட்ரஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? இது எல்லாமே முடிச்சுட்டு சேவை மற்றும் தொடர் கொடுக்கணும். நம்ம சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கேட்கும். இந்த ஃபோட்டோவில் வந்து நீங்கள் பேரும் அந்த எடுத்த தேதியும் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதில் எப்படி நம்ம வந்து கரெக்ஷன், அதாவது சைஸ் ரீசைஸ் பண்ணி நம்ம போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைஸ் நீங்கள் பார்க்கணும். 170 × 130 பிக்சல்ஸ். ஃபோட்டோகிராஃபியாக ஜேபிஜின்னு இருக்கணும். 200 dpi இருக்கணும். ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு இப்போ ஒரு வெப்சைட் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபோட்டோபியா அப்படின்னு பேர் அந்த வெப்சைட்க்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃப்ரம் கம்ப்யூட்டர் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். உங்கள் இமேஜை போட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் இப்படி இருக்கா, இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போய் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த பாக்ஸ் கோடுக்கு மேலே இப்படி கிளிக் பண்ணும். ஸோ இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை எடுத்து விட்டுட்டு எத்தனை பிக்சல்ஸ் இருந்துச்சு, இது வித்தா 130 பிக்சல்ஸ்க்கு px, இங்கே 170 px. இப்படி இருக்கா. இப்போ நான் இதை வந்து க்ராப் பண்ணணும். க்ராப் பண்ணுறதுக்கு இந்த டூலை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட ரீசைஸ் பண்ண ஃபோட்டோ ரெடி. இதை வந்து எக்ஸ்போர்ட் ஆஸ் ஜேபிஜி போட்டுக்கோங்க. ஃபைல் நேம் ஃபோட்டோகிராஃப், சேவ் போட்டு டவுன்லோட் ஆயிரும். இப்போ இங்கே வந்து அப்லோட் பண்ணலாம். ஃபோட்டோகிராஃப் நீங்கள் இருக்கா, இதை கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நோ ஃபேஸ் டிடெக்டட். வாஸ்தவம் தான். நான் வந்து ஃபேக் ஃபோட்டோ எடுத்துனேன் இல்லையா, அதனால இப்படி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம ஆன்லைனில் சும்மா ஒரு ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து பண்ணி பார்ப்போம். ஐம் ஸோ சாரி, இது யார் ஃபேஸுன்னு தெரில, ஆன்லைனில் இருக்குது அதனால யூஸ் பண்ணுறேன், மன்னிச்சுக்கோங்க.
யா அவ்வளோதான். அப்லோட் ஆயிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் சிக்னேச்சருக்கு வருவோம். சிக்னேச்சருக்கு என்ன கேட்டிருக்காங்க? 225 இன்ட்டு 115. அதேதான். இந்த ஃபைலுக்கு நம்ம சிக்னேச்சர்னு பேர் வைக்கணும். அப்படிதான் அவங்க சொல்லியிருக்காங்க. பேர் வச்சிருவோம். எங்கடா காணோம்? இந்தா. அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு சேமியன் தொடர் கொடுங்க. உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இந்த மாதிரி இதை எல்லாமே ரீசெக் பண்ணிட்டு கீழே வந்து போட்டு மறுபடியும் ஒரு தொடர் கொடுக்கணும். போட்டிங்கன்னா கட்டணம் செலுத்துங்க அப்படின்னு வரும். இதில் போய் உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் போட்டு 150 பே பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட ஓடிஆர் வந்து சப்மிட் ஆயிரும். அவ்வளோதான் கைஸ். பாய்.